ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து யமஹாலிருந்து வந்திருக்க ஒரு என்டியூரோ பைக் தான். என்டியூரோ டேட் மாடல் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். யமஹாவில் வந்து WR450F இந்த பைக்கோட மாடல் இது. அண்ட் இந்த பைக்கோட கீ பார்த்தோம்னா இந்த பைக்குக்கு கீயே கிடையாது. அண்ட் அப்புறம் எப்படி இந்த ஃபியூல் போடுறது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு டேட் பைக்கு நான் யமஹாவில் இருந்தால் நான் இப்போ தான் கொஞ்சம் லைவாக பார்க்குறேன். அண்ட் கேடிஎம்ல நான் பார்த்துருக்கேன். இந்த ஷோரூம் ஓப்பன் வீடியோ பண்ணப்போ அது சேனல் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். யமஹால் இது பார்க்குறதுக்கு சேம் ஒரு பக்கா காம்படிட்டாக இருக்க ஒரு பைக் தான், லைக் இந்த என்டியூரோ மாடல். அண்ட் ஃப்ரண்டில் ஹெட்லைட்ஸ் பார்த்தோம்னா ஒரு நார்மல் ஹேலஜன் செட்டப் தான். அண்ட் இதுக்கு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே கிடையாது, ஏன்னா இது ரோட்டில் ஓட்ட போகிறது கிடையாது. எப்படியும் மட்கார்ட் பார்த்தோன்னா ஃபுல் பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக். அண்ட் அதோட மட்கார்டு எங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த ஹெட்லைட் பக்கத்தில் வரும். அண்ட் மட்கார்டுக்கும் இந்த டயருக்கும் கீழே இவ்வளோ பெரிய ஒரு சஸ்பென்ஷன் ட்ராவல் இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலே இதில் தான் ரொம்ப சஸ்பென்ஷன் ட்ராவல் அதிகமாக இருக்கும். ஏன்னா பைக்ஸில் இந்த டேட் பைக்ஸ் தான் இருக்கிறதுலே நல்லா வச்சு அடித்து ஓட்டுவாங்க. அதனால் இவ்வளோ பெரிய ட்ராவல் வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் இது ஃபோர்க்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க இந்த டேட் ஒன்று டைரெக்டாக இதில் இது படாமல் இருக்கிறதுக்கு. கேபிள்ஸ் வருது இல்லை, கேலிப்பர்ஸ், இந்த பிரேக்கோட இது அது கூட ஜஸ்ட் நார்மலாக கொடுக்காம இங்கே ஒரு கிளிப் மாதிரி வச்சு அதில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. பிரேக்ஸ் இது சின்னதாக வேறு டிசைனில் இருக்குது. ஏபிஎஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஏன்னா இதுக்கு ஆஃப் ரோடில் எடுத்துகிட்டு போன ஏபிஎஸ் தேவையில்லை இதுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்க டயரை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் இது வந்து என்ன இதுன்னா டன்லாப் போடுது, அது எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருந்தது இதாக இருக்குது, டன்லாப்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட சைஸ் பார்த்தோன்னா இங்கே இருக்குது 90/90 அந்த இதில். அண்ட் இது ஸ்போக் வீல்ஸ் தான். அண்ட் இந்த நடுவில் வர இந்த இது இருக்குல்ல, இது வந்து ஒரு ப்ளூ கலரில் இந்த ரிம்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு டக்காசாகோ எக்ஸல் ரிம். இந்த ஒரு இதில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சைடில் இருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதோட சேசிஸ் எல்லாமே ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அண்ட் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த வெல்டிங் பண்ண இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் ஆகல, அது நமக்கு வந்து விசிபிளாகவே தெரியுது இதை பார்க்குறதுக்கு. அது போக இந்த இன்ஜின் கேஸ் வருதுல்ல, இது எல்லாம் அலுமினியம் இதில். அண்ட் இது டாப்பில் வர்ற இந்த கவர் வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து வேறு மெட்டீரியலே அல்லது இது ஜஸ்ட் வந்து ஒரு லுக்குக்காக மட்டும் கொடுத்துருக்காங்களான்னு ஒரு டவுட் இருக்குது எனக்கு. அண்ட் அதை தாண்டி இந்த இன்ஜின் பிளேஸ்மெண்ட் எல்லாமே இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் பண்ணி ரொம்ப இதாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு நிறைய இது வீடியோஸில் பார்த்தேன். இந்த ஸ்பெசிஃபிக் மாடலுக்கு இங்கே இது வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், அதோட இது வந்து இதில் இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட் வந்து டைரெக்டாக இந்த சீட்டு அடியில் போகுது, அது வந்து ஒரு சிங்கிள் பேரல் இதில் மாடல் தான் வரும். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் அது எக்ஸாஸ்ட்டில் டச் ஆகாது, ஒரு கேப் கொடுத்தா இருக்குது. அண்ட் இதில் ஃபுட்பெக்ஸ் வந்து இந்த முள் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு இதுக்காக தான். அண்ட் பிரேக் லிவர்ஸும் அதே மாதிரி தான், இந்த முள் மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி. அண்ட் அது ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த இது இருக்குல்ல, இந்த பீஸ் வந்து செப்பரேட்டாக நமக்கு ரிமூவ் பண்ணலாங்கன்னா. கேலிப்பர்ஸ் வந்து மிஷினில் இருக்குது. வேறு காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ராவாக இருக்குது. டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன கவரிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிஎஸ் ரிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கலர். அண்ட் பின்னாடி சேம் அதே டன்லப் போடுறது தான், டன்லப் வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் இதோட சைஸ் வந்து 140/80 வந்து இதில் வரும். இது பட்டன் பயங்கரமாக இருக்குது இதோட டயரோடது. அந்த சஸ்பென்ஷன் வந்து எல்லாம் அட்ஜஸ்டபிள் தான் பின்னாடி வர்றது. அந்த இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது, இந்த சீட் ஹைட்டு. அண்ட் இந்த ஹெட் பைப் இருக்குல்ல, இதெல்லாமே லோவாக கொடுத்துருக்காங்க, காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்காக. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 330 mm இருக்குது. நார்மலி பார்த்தாலே அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த இன்ஜின் சைடில் பார்த்தோம்னா ஒரு இன்ஜின் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடில் இருந்து நம்ம ஜஸ்ட்டு ஷேக் பண்ணி பார்த்தா ஆடுது, ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி. பட் நம்ம கீழே எங்கேயாவது பார்த்தோன்னா நல்லா ஹார்டாக தான் இருக்குது, ஒரு பேஷ் பிளேட் அந்த ஒரு இதில். அண்ட் இன்ஜின் இதில் வந்து அந்த ஆயிலிங் லெவல் பார்க்குறதுக்கான ஒரு இதில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மேட் இன் ஜப்பான் மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து யமஹான் மென்ஷன் பண்ணியிருக்கு, பட் இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. யமஹாவில் வேறு பைக்ஸ் இப்போ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பட் இதில் கொடுத்துருக்கு ஸ்பெசிஃபிக்காக. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இதில் இருக்குது. அண்ட் ரேடியேட்டர் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது, அதில் பின்னாடி ஒரு ஃபேன் இருக்குது. ஆனால் ரேடியேட்டர் வந்து சின்ன டைப் தான், 2 சைடில் வர்ற மாதிரி. அதுக்கு முன்னாடியே ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2 சைட்லேயும் வருது அந்த கவரிங். அண்ட் இந்த பக்கத்தில் ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்காங்க, யமஹா மோட்டார் ஜப்பான்லேருந்து வருது, சேசிஸ் நம்பர் அங்கே வருது. அண்ட் இதில் ஸ்டிக்கரிங் பார்த்தோன்னா அதில் WRன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, அதுக்கும் ஒரு ஃபுல் ஃபார்ம் வரும். அண்ட் 450F வந்து இதோட மாடலோட இது அது போட்டிருக்கு. அண்ட் GYTR வந்து இதோட நிறைய பைக்ஸில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் கீழே வந்து MLUன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த GYTR ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரெண்டும் பிளாக் கலரில் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக வந்தால் தான் தெரியுது, தூரத்தில் வந்தால் தெரிய மாட்டேங்குது. அந்த அப்படி பின்னாடி வந்து பார்த்தோம்னா சேம் இண்டிகேட்டர் கிடையாது, இந்த மட்கார்ட் கூடையே
இந்த டெயில் லைட் வருது. ப்ளஸ் இது ஒரு பியூர் டேட்டுக்கெல்லாம் இறக்கும் போது இந்த டெயில் லைட் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் எடுத்து மாற்றிடுவாங்க. இதுக்கு மேலே பார்த்தோன்னா இதில் வந்து சின்ன ஸ்டிக்கரிங் இருக்குது, வண்டியோட டயர் ப்ரெஷர் எவ்வளோன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அண்ட் இந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன கவர் வருது, அது ப்ளூ கலரில் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் அந்த இதில் தான். அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது எல்லாமே அலுமினியம் மெட்டீரியல் தான். இந்த சேசிஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயும் அந்த இது இருக்குது சப்போர்ட்டுக்காக. சைடு ஸ்டாண்ட் வந்து ரொம்ப லென்த் இருக்குது இதில். இது ஒரு அலுமினியம் இதில் தான். ஃபுட் பேக்ஸ் சேம் ஒரு க்ரிப்புக்காக இந்த டிசைனில் இருக்குது. அண்ட் கியர் லிவர் வந்து பெண்ட் ஆகும், பிரேக் ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து பயங்கர எக்ஸ்போசிங்காக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து எல்லாமே இதில் இருக்குது. இல்லை எதுவும் படாமல் இருக்கிறது மட்டும் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லாமே வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு வீல்ஸ் இது இருக்குது, இது என்ன பர்பஸ்ன்னு தெரியல. அந்த பேட்ரி வந்து இதுக்குள்ளே தான் இங்கே வரும். வெயிட் ரிடக்ஷனுக்காக லித்தியம் அயன் பேட்ரி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்கு. அண்ட் இதில் வந்து எக்ஸாஸ்ட் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு இது வச்சுருக்கு, லைக் கால் எதுவும் படாமல் இருந்துச்சுன்னா கவரிங் மாதிரி வச்சுருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, ரியர் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ண உள்ள செட்டப் அது. அப்புறம் அந்த இன்ஜின் கேசிங் வந்து மேலே கொடுத்துருக்கு இந்த ப்ளூ கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் வந்து ப்ளூ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷ் கிடையாது, ஒரு கிரேயிஷ் ஃபினிஷில் இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். அண்ட் இந்த பக்கத்துலேயும் சேம் டிசைன்ஸ் தான், வேறு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் சீட்டிங் பார்த்தோன்னா கம்ஃபர்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு சின்ன எமஹான் மட்டும்தான் இருக்குது. லைக் இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் கை வச்சா அதுக்குள்ளே சீட்டு மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுது, அவ்வளோதான். இது இருந்து ஓட்ட மாட்டாங்க மேக்ஸிமம் டேட்டில் எல்லாம் போகும்போது, உள்ள எழுமி நிற்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சீட்டே இவ்வளோ தான் இருக்குது, மொத்த கை வச்சாலே அதுக்குள்ளே போயிடுது. அண்ட் ஹேண்டில் பார் ஃபுல் ஒரு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்து ஒரு நல்ல ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இந்த லிவர்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசு கிடையாது, லைக் இந்த லிந்து இருக்குல்ல அது கிடையாது, ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக தான் இருக்குது. அதான் நம்ம க்ளோஸ் பண்ணாலே இது ஹேண்டில் பார்க்கு உள்ளே வந்துடுது. அந்த இதை விட சின்னதாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பிரேக்ஸ் இருக்குல்ல அந்த லிவர்ஸ், இந்த 2 விரல் 1 விரல் அவ்வளோதான் வைக்க முடியும், மேக்ஸிமம் 2 விரல் அவ்வளோதான். இந்த ஸ்டன் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி லிவர்ஸை கட் பண்ணி ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க. சேம் இது ஸ்டாக்காகவே மகால வருது. அண்ட் இந்த இடத்துல டேட் அந்த மாதிரி எதுவும் படாமல் இது மொத்தம் கவராகி வருது இந்த இடத்துல. ஆக்சிலரேட்டர் இது வந்து அண்ட் கேபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போகுது, வேறு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் கிடையாது, ஃபுல் இந்த கேபிள் மாதிரி போகுது. அண்ட் முன்னாடி இருக்க இந்த கன்சோல் கிடையாது, சின்ன ஒரு இது மட்டும்தான், அது பார்க்க தேவையில்லை, அதனால தான் மொத்தம் எல்லாம் ஒரு ஹிடன் இதில் இருக்குது. அண்ட் இதில் ஃபியூல் போட வேண்டியது வந்து இங்கே தான் வரும், பட் இதுக்கு கீ கிடையாது. அண்ட் இங்கே வந்து ஒரு எம்ஹோ லோகோ இருக்குது. அண்ட் அது போக இந்த பக்கத்தில் ஒரு சின்ன சிறு மாதிரி எல்லாம் இருக்குது, பட் ஃபினிஷிங் ஓகே தான், நல்லா இருக்குது. அண்ட் ஃபியூல் போட வேண்டியது இதுதான், ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்குல்ல, இதை சும்மா இந்த பக்கம் திருப்பினா போதும். எஸ், லூஸ் ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இது ஒரு சின்ன ஒரு சீட் பீஸு, அது வேணால் இந்த இலக்கி எடுக்கலாம், பட் இது வந்து போகாமல் இருக்கிறதுக்கு அது அப்படியே கயர் மாதிரி இருக்குது. அண்ட் இது ஓப்பன் பண்ணால் போதும். அண்ட் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன டியூப் கனெக்ட் பண்ணியிருக்கு, இந்த டியூப் டைரெக்டாக இதில் போகுது, இது என்ன பர்பஸ்ன்னு தெரியல, பட் இது வந்து இது உள்ளே போகுது. உள்ளே நான் எடுத்தப்போ அது உள்ள ஸ்டக்காக நிற்கிது அதில். இது திருப்பும் போது இந்த இதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது, இந்த டியூபும், வேறு எதுவும் இல்லை. இது சேம் இதே மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை எடுத்து திருப்பி விட்டால் போதும். இந்த சஸ்பென்ஷன் நமக்கு மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேனுவல் மீன்ஸ் இதில் ஒரு ஸ்க்ரூ டைப்பாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, இதாக இருக்குல்ல, இது நம்ம இப்படி அவ்வளோதான் டைட் பண்ணுறது. பட் இதில் எது ஹார்டு எது சாஃப்ட்டுன்னு தெரியல, மேனுவல் பார்த்தா தான் தெரியும். பட் இது ஜஸ்ட்டு நம்ம கை வச்சு திருப்பலாம், இருக்கிற ஸ்பாட்டில் சும்மா தெரிஞ்சதுன்னா திருப்பி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அண்ட் இந்த சென்டர் இதில் வந்து எமஹான்னு ஒரு ரப்பர் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் பல்காக இருக்குது, பட் இது என்ன பர்பஸ்ன்னு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு உள்ளே ஒன்றும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் வச்சுருக்காங்க, அது ஏன்னு தெரியல. அண்ட் இதோட கன்சோல் சைஸ் பார்த்தோன்னா இவ்வளோ தான், ஒரு சின்ன டிஜிட்டல். அந்த இது ஃபியூல் தீரும்போது அதுக்கான இண்டிகேஷன் வந்து இதாக இங்கே சைடில் தெரியுதுல்ல, அதான் இருக்குது. அண்ட் இன்ஜினோட மால்ஃபங்க்ஷன் அந்த லைட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு சின்ன பட்டன்ஸ் இருக்குது, இவ்வளோதான். கன்சோல் வந்து இப்போவே ஒரு சின்ன ஷேக்கிங்கில் இருக்குது. அண்ட் இந்த சைடில் சின்ன கிளிப் மாதிரியெல்லாம் போட்டு கரெக்டாக தான் வச்சுருக்கு, வேறு பிரச்சனை இல்லை. அண்ட் இது சுவிட்ச் கியர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வருது இல்லை, இது வந்து வண்டியோட கில் சுவிட்சு. அண்ட் இது வந்து இன்ஜின் மேப்பிங் சுவிட்சு. இந்த இது நம்ம ப்ரெஸ் பண்ணுறது கூட அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா அது ரொம்ப சின்னதாக லைட்டாக இருக்குது. இது வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு சின்ன இன்ஜின் மேப்பிங் சுவிட்சு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா சேம் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும்.
ப்ரெஸ் பண்ணால் திரும்ப வெளியில் வருது. கில் ஸ்விட்ச் மாதிரி கூட கிடையாது, வெறும் சிம்பிளாக இருக்குது. அண்ட் இது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, இதோட பேட்டரி வந்து சீட்டு கடியில் இருக்குன்னு சொன்னால, இந்த பேட்டரி ஒயர் வந்து அண்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான். அண்ட் இந்த பைக்கில் நிறைய பார்ட்ஸ் வந்து லைட் வெயிட்டுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. லைக் நான் நேரமே சொன்ன மாதிரி இதில் வர்ற பேட்டரி வந்து லைக் லித்தியமான பேட்டரி, வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு. அண்ட் ரியர் வீல், ரியர் பிரேக் சிஸ்டம், அப்புறம் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு, இந்த சேசிஸு, இது எல்லாமே லைட் வெயிட்டுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அது போக இந்த பைக்கில் இருக்க பவரை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பவர் டியூன் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த பைக்கை வந்து இந்த மொபைல்லேருந்தே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு இன்டர்நேஷ்னலி காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பைக்ஸ் இருக்குது. காவசாக்கியில், கேடிஎம்மில். அண்ட் கேடிஎம், காவசாக்கி ரெண்டுமே இந்தியாவில் இருக்குது. இப்போது காவசாக்கி வந்து நேரமே இருக்குது, அண்ட் கேடிஎம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. அண்ட் கேடிஎம் லான்ச் ஆனப்பவே தெரியும் இதோட ப்ரைஸிங் எந்த மாதிரி வச்சாங்கன்னு. ஸோ இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆனாலும் ப்ரைஸ் வந்து அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது. காரணம் இது ஆல்ரெடி ஒரு 400 செக்மெண்ட்டில் வருது, ப்ளஸ் அது நம்ம டேட் பைக் வேறு. அது போக எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸஸே இல்லை. இது வந்து 450, அண்ட் இது போக இது கீழே 215 இருக்குது, 250cc இது. அண்ட் அது போக இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு மினி வேரியண்ட். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, 65 இது. பட் இது பார்த்தா 65cc பைக் மாதிரி இல்லை, ஒரு ஆவரேஜ் ஹைட் இருக்குது இந்த பைக்கில். இந்த பைக்கு ஹைட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு இடுப்புக்கு அளவு இல்லை, இடுப்புக்காக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அண்ட் இது சொல்ல தேவையில்லை, இது மேலே ஏறணுன்னாலே கால் தட்டிக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி மேலே ஏறணுன்னா சுத்தம் ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை. எனக்கு இந்த பைக்கு கால் வந்து பத்தலை. இந்த இது வந்து ஏரில் நிற்கிது இந்த ரைட் சைடில். அண்ட் லெஃப்ட் சைடில் இப்போவே டோ மட்டும் தட்டி நிற்கி. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது ஸ்டாண்ட் இல்லாமல் எடுத்தோன்னா சூப்பர். இப்படி நிற்கிது இந்த எட்ஜு, இப்படி நிற்கிது தட்டிட்டு. கொஞ்சம் ரைட் லெஃப்ட் சரிஞ்சால் போதும், கீழே விழுந்துடும். லெஃப்ட் சைடு பரவாயில்ல, ஸ்டாண்ட் இருக்குது. ரைட் சைடில் விழுந்ததுன்னா போச்சு. ஃப்ரெண்டில் கன்சோல் அந்த லுக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது. கன்சோலே கிடையாது ஃபஸ்ட்டு, அண்ட் பட் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. அந்த ஒரு ஹைட்டு தான் பயங்கரம். அண்ட் சீட்டு வந்து இந்த பாறாங்கல்ல ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சீட் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து சின்ன குஷன் ஃபீல் ஆகுது. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து என்ன குஷன் ஃபீல் ஆனாலும் பட் சீட் வந்து சொல்லவே தேவையில்லை, அப்படியே கல் மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 10 செகண்டில் உட்காரும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த இறங்குறது ஸ்டாண்ட் வச்சுட்டு சாக்லேட் வேண்டியது வாங்கி. அண்ட் இது எப்படின்னா, உட்காரும்போது சஸ்பென்ஷன் வந்து நம்ம வெயிட்டில் கொஞ்சம் இது கம்ப்ரஸ் ஆச்சு. அண்ட் எழும்பும்போது சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக இந்த பைக் ஹைட் அப்படி கூட்டிகிட்டே இருக்குது. எனக்கு கால் எடுக்க முடியல. இது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் டேட் ரைஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது போக இது ரோட்டில் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை, இதோட கண்டிஷன் அப்படி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, நீங்கள் கேடிஎம் எடுத்தாலும், காவசாக்கி எடுத்தாலும், இல்லை வேறு எந்த பிராண்ட் எடுத்தாலும் இந்த டேட் பைக் இந்த பர்பஸுக்கு இது இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 4000 பஹ்ரைன் தினார். அண்ட் அவ்வளோதான். இந்த பைக்கை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன், லைட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.